மானாட மயிலாட இணைந்து வழங்குவோர் கும்பா பிசினஸ் ப்ரமோஷன்ஸ், டொமினோஸ், தி சென்னை சில்க்ஸின் ஆடி ஆதாயம், KFC மற்றும் நம்பர் 1 TMT கிஸ்கால் TMT கம்பிகள். ரேடியோ பார்ட்னர் ரேடியோ சிட்டி 91.1 FM. வணக்கம். கலைஞர் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் மானாட மயிலாட சீசன் 9 கண்டஸ்டன்ட் சார்பாகவும் பாபி சார்பாகவும் கலா மாஸ்டர் சார்பாகவும் அன்போடு வரவேற்கிறோம். மாஸ்டர், அப்புறம் ஒரு சின்ன விஷயம், நம்ம சிங்கப்பூர் ஸ்பான்சர்ஸ் பற்றி நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் மாஸ்டர். அதாவது இந்த பிக்னிக் ரவுண்ட் முடிஞ்சு ஃபைனல்ஸும் முடிஞ்சு மெகா ஃபைனல் சிங்கப்பூரில் நடக்க போகிறதுக்கு ஸ்பான்சர் பண்ண போகிறது யாருன்னா கும்பா பிஸ்னஸ் ப்ரமோஷன்ஸ், டிவிஷன் ஆஃப் KBS குரூப். அவங்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டு சிங்கப்பூரில் அவங்கள சந்திக்கிறோம். தேங்க்யூ. போன வாரம் பயங்கரமா பயந்துட்டீங்கல்ல எல்லாரும்? மாஸ்டர், டெரரான எபிசோட்னா அது இந்த எபிசோடு தான் மாஸ்டர். நான் எதிர்பார்க்கவே இப்படி ஒரு ட்விஸ்ட் கடைசியில் கோகுல் நான் கொடுப்பாருன்னு. அதில் ரொம்ப ரொம்ப பயந்தது பாய்ஸோட கேர்ள்ஸ் தான். அதுலேயும் ஒருத்தர் நிகிதா தான் மாஸ்டர். ஆமாம், நிகிதா ஆக்சுவலி ஏற்கனவே அழமுஞ்சி அதை வச்சுட்டு ஒன்றும் நினச்சி அழ ஆரம்பிச்சிடல நிகிதா. ஆமாம், நான் ரொம்ப பயந்துட்டேன். அது ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்தது. நைட்டெல்லாம் ஒழுங்காக தூங்கவே இல்லை. Hey. Oh, என்ன சரி. ஓ, ஏன் தூங்கல? அவ்வளோ பயம் வந்துருச்சு. இல்லை, நான் எனக்கு இந்த கான்செப்ட் தெரியும் பாபி. ஷார்ட்லாம் ரெடி எல்லாம் சொல்லிட்டு நான் வெளியே இருக்கும் போது அவன் கத்துறான் விஸ்வா. அப்போ நான் சாந்திட்டு சொல்கிறேன், இல்லை இது நாடகம் தான் அப்படின்னு. ஓகே, அப்போல்லாம் இருந்தேன். பட் தமிழ் சீரியஸ்னு ஓடினான் பாரு, அப்போ நான் பயந்தேன். அப்போ தான் நான் உள்ளே வந்தேன். உள்ளே சரி 2 கணத்தில் போடலாம் தான் வந்தேன். அதுக்குள்ள கோகுல் எந்திரான்னு சொல்லிட்டு இது பண்ண. பட் இட்ஸ் ரியலி குட். இதெல்லாம் எல்லா காலேஜ்லேயும் நடக்கும். ஏன் ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ஜப்பான் ஷோ போயிருக்கும் போது நான் சாந்தியை பயமுறுத்திருக்கேன். இதெல்லாம் நடக்கும். பட் ஆடியன்ஸ் நீங்கள் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் உங்களோட என்டர்டெயின்காக தான் நாங்கள் பண்ணி காமிக்கிறோம், வேற ஒன்றுமே இல்லை. சரி, பட் நிகிதாவோடைய ஷாக்கை போக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் மாஸ்டர்? நிகிதாவோட ஷாக்கை போக்குறது நம்ம என்ன பண்ணாலும் நம்மளாம் ஒன்றுமே பண்ண முடியாது மாஸ்டர். பண்ணக்கூடிய ஒரே திறமைசாலி அதை 5 hours ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு நைட்டு. ஸோ அவர் தான் மாஸ்டர் கூல் பண்ண முடியும். இவங்க 2 பேர் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மாஸ்டர். பர்ஃபார்மன்ஸா? இப்போ இவ்வளோ கதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கு, அப்புறம் என்ன பர்ஃபார்மன்ஸ்? Hey, you are my love. You are my destiny. ஆடிட்டு இருக்கீங்க 2 பேரும்? என்ன நடக்குதுங்க? இல்லை மாஸ்டர், அவன் நைட் எல்லாம் தூங்கல, ரொம்ப பயந்தா அப்படின்னா, அதனால தான் அவளை கூல் பண்ணுறதுக்காக ஒரு லைட்டாக ஒரு மாஸ்டர்னு மரியாதை கிடையாது இல்லை உனக்கு?
அங்க பிக்னிக்னா டான்ஸ் மாஸ்டர் ஜாலியா இருக்காங்க அக்கா தானே உனக்கு அர்த்தம்? அப்படிலாம் இல்லை மாஸ்டர். இல்ல எக்ஸ்ட்ராடினரி அவுடோர் லொகேஷன் இருக்கு, அங்க போய் டான்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகே ஓகே மாஸ்டர், தேங்க்யூ. பேசிக்கொள்ள வார்த்தைகள் சேர்த்து வைத்து முள்ளுக்குள் திக்கித் தவித்தேனே. உன் பேரை மட்டும் தினம் நெஞ்சுக்குள் சொல்லி சொல்லி என் பேரை இன்று மறந்தேனே. மஞ்சள் நிலவே கொஞ்சல் மொழியே வெட்கத்திமிரே சாய்க்காதே. ஆசை கனவே மீசை புயலே நித்தம் விசில் நீ கொல்லாதே. என் நெஞ்சு சின்ன இலை நீதான் என் காதல் மழை உன்னாலே நான் நனைய வேண்டும். என் நெஞ்சு சின்ன கொடி நீதான் என் காதல் செடி உன் மீது சுற்றிக் கொள்ள வேண்டும். வாவ் மாஸ்டர், பொள்ளாச்சினா கிரீனரியான ஏரியான்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த மாதிரி ஒரு லொகேஷனை நான் பார்த்ததே இல்லை மாஸ்டர். கண்டிப்பா இங்க நீங்க ஒர்க் பண்ணிருப்பீங்க, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா ஒர்க் பண்ணியிருக்கேன். இதுல இங்க எத்தனை தென்னை மரம் இருக்கே நம்மளால கவுண்டே பண்ண முடியாது. அத்தனை அளவுக்கு ஏக்கர்ல அவ்வளவு தென்னை மரம். கரெக்ட் மாஸ்டர். ஸோ இங்கே வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். விஜயகாந்த் சார் படம் பண்ணியிருக்கேன், கார்த்திக் சார் படங்கள் பண்ணியிருக்கேன், சத்யராஜ் சார் படங்கள் பண்ணியிருக்கேன், நிறைய ஹிந்தி படம் நிறைய பண்ணியிருக்கேன், தேவர் மகன் ஹிந்தி. ஓஹோ. ஸோ நிறைய பண்ணியிருக்க பட் மறக்க முடியாது எப்படின்னா மோகன்லால் அண்ட் மும்தாஜ் சாங். மும்தாஜ் மறக்க முடியுமா மாஸ்டர்? மாட்டேன். அப்படி ஒரு கிளாமர் சாங், அது பயங்கர சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சாங்கு, அந்த மாதிரி அந்த சாங்ல நடுவில் இப்போ நம்ம விளையாடுற கேம் கூட அதுல இருக்கும். அப்படி பண்ணியிருந்தோம் அந்த கேம். அப்போ இப்போ ஒரு கேம் மாதிரி நம்ம பண்ண போறோம். அப்படி இருக்கும். ஸோ ஆனா இங்க என்னன்னா ஒரு சின்ன எப்பயுமே ஒரு மழை இருந்துகிட்டே இருக்கும். கரெக்ட் மாஸ்டர். நம்ம ரெசார்ட்ல இருந்து கிளம்பும்போது லைட்டா மழை வரவும் இருந்துச்சு, ஆனா இங்க வந்தோடனே தூர ஆரம்பிச்சிச்சு அப்படியே. இல்ல இந்த இடம் தான் தெரியும்ல, இந்த நெல் அடிக்கிறது, அது ஏதோ அங்க போர் அடிக்கிற இடம் சொல்லுவாங்க. தேங்காவுடைய மட்டை. ஆமா ஸோ சார். அதெல்லாம் இங்க வந்து ரொம்ப ஃபேமஸ். எல்லாரும் என்ன என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஜாலியா இருந்துட்டு இருக்கீங்களா? ஆமாம் சார், என்ன ஜாலியா இருக்கீங்க? செம்ம ஜாலியாக இருக்கிறோம், எல்லாம் சூப்பராக இருக்குது பிளேஸு. ஓகே, என்ன கேம் விளையாடலாம்? இங்க மழை பெய்யற மாதிரி இருக்கு, எந்த கேம் விளையாடலாம்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? கண்டிப்பாக பபேனா கையில் என்ன? பபீனா இல்ல பாபினா. ஏன்டா உங்க வீட்டு நாய்க்குட்டி பப்பினா இங்க வாங்கல, பப்பினா அங்க போங்களாங்கிற. சரி சொல்லு. என் கையில குச்சி. ஆமா கோல் இருக்கு. கோல். கில்லி கில்லி வேண்டாம், கில்லி வேணா விளையாடலாமா? ஆமா. சோ இவனை வச்சு டேய், கில்லி படத்திலே விஜய் கபடி தான் விளையாண்டுருக்காரு. இவ்வளவு பெரிய இடத்துல நம்ம கபடி விளையாண்டதா கரெக்டா இருக்கும். ஆனா கபடி பத்தி யாருக்காவது ஏதாவது தெரியுமா? எங்க அங்கிதாட்ட கூட பார்க்கலாம். சொல்லுமா. பாபி அண்ணா, கபடி பத்தி நம்ம யாருக்கும் என்னமே தெரியாது. தெரியாதுன்னு பேசுறதுக்கு இவ்வளவு அவசரமா வாங்கினியா? குடிங்க. இல்ல இல்ல, நான் சொல்றேன் என்ன ரூல்ஸ். கபடி ரொம்ப ஈஸி. பசங்கள யாருக்கு தெரியும் கபடி? தலை இருக்காரு பாருங்க. சொல்லு தலை, கபடினா என்ன? கபடி சொல்லுங்க பார்க்கலாம். கேர்ள்ஸ் டீம் பாய்ஸ் டீம் தனியா இருக்கணும். யாராச்சும் ஒருத்தர் வரணும் ரைடுக்கு. ரைடு வந்துட்டு தொட்டுட்டு போயிடணும். ஆனா நாங்க வந்து புடிச்சிட்டோம்னா நீங்க அவுட். தொட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட். ஆனா மூச்சு விடக்கூடாது. கபடி 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 கபடின்னு சொல்லிட்டே இருக்கணும். மெயின் அதுதான். ஓகே, அதாவது அங்கிருந்து வந்து இங்க ஒருத்தவங்களை தொட்டுட்டு இந்த கோட்டை இப்படி தொட்டுறணும். நீங்க தொடறதுக்குள்ள இவங்க புடிச்சிட்டாங்க, நீங்க கபடி சொல்றதை விட்டுட்டீங்கனாலோ அவுட்.
புரிஞ்சா? அப்புறம் உங்களை இந்த அவுட்ல இப்படி தள்ளி விட்டா அப்படி தள்ளி விட்டா அப்படி தள்ளி விட்டாலும் அவுட்டு. அதே மாதிரி இந்த சைடு இருந்து ஒருத்தவங்க வருவாங்க, வைஸ் வர்சா. புரிஞ்சா? இப்போ என்ன ஜூஸ் வந்து நீங்கள் அந்த பக்கம் போயிருங்க. பெண்களுக்கு ஒரு பிரச்சனை நீங்கள் தான் இருக்கணும். மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கபடி 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 சொல்லணும். உங்களை பிடிச்சிட்டாங்கன்னா கபடி விடக்கூடாது, விடாமல் இது இடத்த தொடுற வரைக்கும் கபடி சொல்லணும், இல்லைன்னா மூச்சு விட்ட மாதிரி ஆகிடும். ஓகே, அதுதான் மெயின். ஆமா, புரண்டக்கூடாது. இங்கேருந்து ஃபர்ஸ்ட் ரம்யா அனுப்பலாம், அதான் ரவுடி. ரம்யா அனுப்பலாம். ரம்யா கொஞ்ச நேரத்தில் உன்னை பிடிக்க முடியல, நான் ஓடி வந்துரு. ஓகே, வில் ஸ்டார்ட் த ப்ரோக்ராம். எஸ், நான் தான் உங்களுக்கு ரெஃபரி. காமிக்கிறேன் பாருங்க. ஸ்டார்ட் த கேம். கபடி 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 கபடி. ஏற்கனவே உடைந்திருக்கும் தளத்தில் ரம்யா ஓடி உடைத்து விட்டார் பாதி. அடுத்து பசங்கள் குழுவிலிருந்து ஒருத்தர் வர போறார். சைனா. ஓகே, நம்ம மெட்ராஸ் சிங்கம் குருவி பிரகாஷ் வந்திருக்கார். பிரகாஷ் இப்ப என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஒட்டுமொத்தமா எல்லா பண்ணியும் தூக்க போறார். பெருத்த அவமானம். ஆண்கள் அணிக்கு பெருத்த அவமானம். பிரகாஷை அனைத்து பெண்களும் தோத்துவிட்டார். அடுத்து பெண்களின் சகோதரர் தோழர். வெயிட் பண்ணுமா, எங்கம்மா போறார்? அவன் தான் ரெடியா இருக்காங்க. அந்த பக்கம் வாங்க, நீங்க வாங்க. ஜூஸ் போங்க. பார்த்து பசங்களா, கையை பிடிக்கிறேன் காலை பிடிக்கிறேன், உடச்சுட்றாதீங்க. எழும்ப. கண்ணாடி போட்டு கபடி விளையாடுற முதல் வீரர் அவர் மட்டும்தான். கபடி சொல்லுங்க. ஏய் ஏய் ஏய். புடிங்க, புடிச்சிருங்க. புடி புடி புடி. ஜூஸ் விளையாடுவதை பார்த்தால் சிறுத்தை சிக்கும் சில்வண்டு சிக்காது என்பது எனக்கு புரிந்துவிட்டது. சிக்காமல் போய்விட்டது சில்வண்டு. நம்ம சதீஷ் இப்ப வராரு. கோணவாய் சதீஷ் ஸ்டெப் வர்றாரு. டான்ஸ் ஆடக்கூடாது சதீஷ். நீங்க வெற்றிகரமாக நீங்க அடுத்த இறங்கிக்கலாம். ஒரு கோட்டை தொட்டு வந்துட்டாப்ல. நிக்கிதா இங்க பாருமா, பின்னாடி நாய் தோறுது அப்படின்னா ஈஸியா அவுட் பண்ணிடலாம். ஆட என்ன தல இந்த பக்கம் வாத்தல. எப்ப you have to touch that. சூப்பர். அடுத்து பாய்ஸ்ல இருந்து வாங்க. சைனா சிங்கம். சைனா விழுந்து புறப்பட்ட மொழுக்கு விளக்கு சிங்கம். டவுசர் போட்ட சிங்கம். அட லூசு பயலே. டேய் தம்பி, டேய் டேய் இவரா இந்த கோட்டத்தோட சொன்னா கோடு வந்து அந்த they only told that goal. யார் சொன்னா? அத கூட விடுறா, இங்க தொட்டு அங்க அவுட் போயிட்டான். என்னடா கபடின்னா என்னன்னு தெரியுமா? இங்க பாரு, நீ வந்தா இத தொடணும், இத தொட்டான்னு வையன் அப்படியே போக வேண்டியதுதான் ஊரை பிடிச்சி பஸ்ஸுக்கு. ஓகே, பரவாயில்ல பாவம், அவனுக்கு தெரியல. வேற அடுத்தது ஆடு. அவுட் சோகன் அவுட். நெக்ஸ்ட் சோகன் நீங்க வந்துரு. ஜெகதீஷ் பாபா ஸ்டார்ட் தி வா மியூசிக். பிரியா. கபடி 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 கபடி. யார் என்று தெரிகிறதா? இவள் தீ என்று புரிகிறதா? விஸ்வரூபம் பார்ட் 23ல வந்தா நம்ம பிரியா தான் இருப்பாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓகே, அந்த கோட்டை தொட்டு வந்துட்டாங்க. பிரச்சனை இல்ல. பயஸ் கிளம்பிட்டாரு. இனி எல்லா பொண்ணுங்களுக்கு ஜாலி தான். லைட்டா தடவைங்க அவுட் பண்ணிடலாம். அவுட். ஐ டச் யூ லூஸ் புள்ள. இங்க வாமா, அவன் தான் உன்னை டச் பண்ணிட்டு வெளியே போயிட்டான். ஐ டச் யூ வாமா. கேர்ள்ஸ் இருந்து வாங்க. ரைட். பசங்களே பயப்படக்கூடிய ஒரு கேரக்டர், பிரம்மாண்டமான ஸ்மிதா. ஸ்மிதா நினைத்தால் தன் துண்டு விரலால் கூட பசங்களை நசுக்கி விடலாம். எல்லாரும் சேர்ந்து பிடிச்சிங்கன்னா அந்த பொண்ணை பிடிச்சிடலாம். ஆட பேட் பாய்ஸ்
சதீஷ் அவுட். பாய்ஸ் அவுட்டா இருப்பீங்களா? ஒரு வாத்தல பக்கம் பிடிக்க தெரியல. வாத்தல விஸ்வா தல. என்ன தல சாம்பிராணி பொடி போடுறியா? அவுட் அவுட் அவுட். அர்ச்சனா இங்க வா. வேற யாரு? சூர்யா போணும். டேய் கோயில் முன்னாடி விழுந்து கும்பிடுறானா டேண்டா விடுற? எல்லாத்தையும் தட்டாண்டா. அவுட்ரா வாடா தர்றா. ஹோல் டீம் அவுட் பண்ணிட்டான் நம்ம பையன். எல்லாம் வெளிய போங்க. ஜூஸ் மட்டும் தான் இருக்கான். அவுட் 4 இல்ல டச் பண்ணல. பிரியா டச். அவுட். கம் திஸ் சைடு. ஜூஸ் போங்க வெளிய போங்க. பிரமாதமா விளையாடுனப்பா தம்பி. பிரமாதமா விளையாடுன. போங்க. ஒரு கட்டெரும்ப நசுக்க முடியலன்னா உங்களுக்கு அசிங்கம் பசங்களா. ஐயோ பிரகாஷ்டா ஒருத்தர் பிரியா தான் போணும். சாரி அவங்கதான். சதீஷ் மறுபடியும் கோணவாய் சதீஷ் போறார். கால்ல விழுந்து கும்பிடுமா. வாமா வா. அடுத்தது சைனா சோவன் நீங்க போங்க. இல்ல இங்க இருந்து வரணும். பிரியா போணும். ஏய் வாத்தல இல்ல நீ சட்டை இல்லாம வாத்தல. பேக் 6 பேக்ஸ். தூங்க வெளிய வாங்க. அவுட். போடா. வெற்றிகரமாக இந்த நரி மூஞ்சி வாய் எவ்வளவு தந்திரமா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான் பசங்களா. இது வரைக்கும் பாய்ஸ் தான் வின்னர். No, Kurvi cheated. So many of you are cheaters. No, you're not winners. Even Fayasan also cheated. Cheaters. இல்லைங்க உங்களை பார்த்து சிரித்தீங்கங்குது. சீட்டான்னு அதான் சீட்டாங்குது. சரி சண்டை போட்டது போதும். ஆமா சரி ஜெகதீஷ் பாபா ஆசியால பசங்க நல்லா வின் பண்ணிட்டாங்க. ஆல்ரைட் மாஸ்டர் நம்ம புது சீக்வன்ஸோட புது சாங்கோட பார்ப்போம். until then viewers have a short commercial break. வெல்கம் பேக் டு மானாட மயிலாட சீசன் 9 இன் பிக்னிக் கிரவுண்ட். என்னடா கை தட்டாம இருக்கீங்க கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்? என்னன்னு தெரியலங்க. ஆளுக்கு தனித்தனியா லொகேஷன்ல போய் டான்ஸ் ஆடிட்டு வந்தானுங்க. ஆனா இப்ப எதுக்கு இப்படி நிக்கிறானுங்க? ஒரு குறிக்கோளோடவே இல்லாம இருக்கானுங்களே. என்னடா பண்ண போறீங்க? சோகனே ஜப்பான் நீ ஏதாவது சொன்னியாடா? தம்பி இந்த தேங்காய் நின்று இருக்கியா? ஆமாவா? நிக்கிற விகாரமே தெரியலையே. தர்பூசணி என்ன பண்றீங்க? என்ன இப்படி நின்று இருக்கீங்க? என்னடா எப்பா ஃபயாஸ் முண்டா பண்ணினோட நின்று இருக்கு. இந்த லொகேஷனுக்கு ஏத்த மாதிரி நீயாச்சு இல்ல நன்று தீண்டத்தகாதவனடா வந்தோடனே திரும்புறீங்க. ஏய் தம்பி ஏன் சொல்றா டேய் ஏப்பா யாராவது சொல்லுங்கப்பா. உங்களுக்காவது தெரியுமா யார் இருக்கீங்க? என்ன இங்க பிரச்சனை? ஹலோ என்னடா கான்ஃபரன்ஸ் மீட்டிங் வர மாதிரி வரீங்க? ஏய் தம்பி இங்க வா. என்ன பிரச்சனைன்னு தெரியாம நானே எங்க கன்ஃபியூஷன்ல இருக்கேன். உங்களுக்கு என்ன எதுக்கு பிரச்சனை உனக்கு? இப்போ என்ன பண்றாங்கன்னு தெரியல. இங்க இப்படி அங்க ஒரு லைன் இங்க ஒரு லைன் நின்று இருக்காங்க. எங்க பாஸ் ஒரு புது விதமான கேம் கிரியேட் பண்ணிருக்காரு. யார்? கோகுல்னாவா? ஆமா. ஓ கேமுக்காக பொசிஷன்ல நிக்கறானுங்களா? அட எடுபட்ட பயலுகளா. அந்த கேமை வந்து நம்ம ஜூஸ் வந்து உங்க காதுல சொல்லுவாரு. சரி கேம் பேர் என்ன? வாட் இஸ் த நேம் ஆஃப் த கேம் ஆஃப் த டுடே? என்ன கேட்டாது தெரியும். இந்த மாதிரி பேசணும் தெரியும் எனக்கு. தேத்து போனா தேங்காய் தூக்கி போற கேம். அப்படி இருக்கு அப்படின்னா. சோ தேங்காய் தூக்கி போடுறது கேம். அதோட ரூல் சொல்லு தல என்னன்னு. இது வந்து பாய்ஸ் சைடு வந்து நாடு ஃப்ரீ,
ஏ சைடு வந்து ஜூஸ் ரெப்ரி. ஓகே, அங்கே இருந்து பாய்ஸ் பாஸ் பண்ணுவாங்க, இங்கே வந்து சேர்க்கணும். ஓகே, இப்போ நான் தெளிவாக எனக்கு புரிஞ்சு தரல, நான் சொல்கிறேன் பாருங்க. ஆல்ரைட், ஜூஸு தான் இந்த டீமோட ரெப்ரி, நீங்கள் வந்து அந்த டீமோட ரெப்ரி. நான் வந்து இந்த தேங்காய் தூக்கி போடுற கேமோட ரூல்ஸை சொல்ல போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா அங்கே குமிச்சு வச்சுருக்கிற தேங்காயை இங்கே வந்து குமிக்க போகிறாங்க. ரொம்ப ஈஸி கிடையாதுங்க, அதில் தான் சில பல ரூல்ஸோடு நாங்கள் விளாட்றோம். எப்படின்னா அங்கேருந்து நிக்கிதா வந்து தேங்காவை தூக்கி பாஸ் பண்ணுவாங்க. அப்படி ஒவ்வொருத்தராக பாஸ் பண்ணி இங்கே கொண்டு வந்து வைப்பாங்க. அதே மாதிரியே ஃபையாஸ் வந்து தேங்காவை தூக்கி கொஞ்சம் கொஞ்சமாக பாஸ் பண்ணி இங்கே கொண்டு வந்து நிற்பாங்க. கடைசியாக ஒரே நிமிஷத்தில் யார் அதிக தேங்காவை பாஸ் பண்ணி கொண்டு வந்து நிறுத்திருக்காங்களோ அவங்க தான் வின்னர். ஸோ பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ். இதில் வந்து 2 ரூல்ஸ் இருக்குது, முக்கியமான ரூல்ஸை கடைபிடிக்க வேண்டியது இருக்குது. என்னென்னா, 1, தேங்காய் கீழே விழுந்தா அதை மறுபடியும் பொறுக்கவே கூடாது. கோயிலில் சிறு தேங்காய் பொறுக்கிற மாதிரி பொறுக்குனீங்க கண்டுபிடிச்சிடுவோம் நாங்கள். 2, உங்கள் பொசிஷனில் இருந்தே தான் பாலை பிடிக்கணும், பாலை தூக்கி வீசணும். தேங்காவை தூக்கி வீசணும், தேங்காவை பிடிக்கணும். புரிஞ்சா? ரெடியா? ஆல்ரைட், இந்த உலக தரமா இந்த கேமுக்கு ட்ரையல்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம். 1 நிமிஷத்துல பாட்டு முடிஞ்சோடனே உங்களோட கேமை முடிச்சோடனே யாரும் தூக்க கூடாது. 5, 6, 7 ஸ்டார்ட். அவுட் போச்சு. சூப்பரே. போச்சு. வா. வாடா தம்பிகளா. Oh my god girls. Oh my god boys. போடு. போச்சு. பசங்க விடுறாங்க. பொண்ணுங்க கரெக்ட்டா புடிக்குறாங்க. Oh my god. சதீஷ் ஜோனி கூட இப்படி புடிச்சிருக்க மாட்டார். நீ புடி. அங்கிதா. பாத்து விடுறது. போடு. என்னடா நீ வேஸ்ட்டா. பசங்க எல்லாம் வேஸ்டா இருக்காங்க. போடு. சூப்பர். Stop. All right. கேம் முடிஞ்சு. இங்க பாருங்க. கால் எடுத்துங்க தம்பி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22. ஆனா விட்டது மொத்தமே 32 இருக்கும் போல் இருக்கு. கேர்ள்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23. பப்பி சேம்களா, நீங்க விட்டதுல 1 பிடிச்சிருந்தா கூட டிராவ் ஆயிருக்கடா. 23 24 25 26 27 28 29 கிட்டத்தட்ட 30 தேங்காய்ல 8 தேங்காய் விட்டுருக்கீங்க. வாங்க எல்லாம் வாங்க. கம் டு தி நடு சென்டர். ஆல்ரைட், கேம் ஒரு வழியா முடிஞ்சு. கேர்ள்ஸ் ஜெயிச்சாச்சு. கேர்ள்ஸ் பசங்க தோத்துட்டாங்க. ஸோ என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் நீங்களே முடிவு பண்ணீங்க. எல்லா பாய்ஸுமே வேஷ்டி சட்டை போட்டு ஆடணும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவீங்க. ஓ ரைட், அவங்கள ஓட்டி என்ஜாய் பண்ண போறாங்க. ஆல்ரைட் வியூவர்ஸ், பாய்ஸ் வேஷ்டி சட்டை கட்டிட்டு ஆட போற டான்ஸ் உங்களுக்காக. People wanna scream, all the people wanna shout, all the people wanna cheer, all the people in the house. Here comes a man with a new style. Pump it up. He's gonna drive everyone wild. Pump it up. If anyone comes around trying to test him. நல்லவன்னு சொல்வாங்க, நம்பிடாதீங்க. எங்களை கெட்டவன்னு சொன்னாலும் திட்டிடாதீங்க. தங்கம்னு சொன்னாலும்
தொட்டி அரசரடி காக்கா தோப்பு புட்டு தோப்பு சிம்மக்கல்லு செல்லூர் கரிமேடு நரிமேடு வாழத்தோப்பு சிந்தாமணி ஆரப்பாளையம் கோரிப்பாளையம் திடீர் நகர் எல்லிஸ் நகர் பழங்கானத்தம் பைபாஸ் ரோடு டோட்டல் மதுரை ஏரியாவுக்கு லந்து கொடுப்போம் நாங்க லந்து கொடுப்போம் லந்து கொடுப்போம் நாங்க லந்து கொடுப்போம் மாத்து கொடுப்போம் செம மாத்து கொடுப்போம் மாத்து கொடுப்போம் செம மாத்து கொடுப்போம் ஏழர பாட்டுடா எது சேர்ப்ப ரூட்டுடா அக்கா சுக்கா அல்லு சிலு அல்லப்பற கோஷ்டிடா நாங்கெல்லாம் மோசமானவங்க ஏய் நாங்கெல்லாம் மோசமானவங்க இல்லையே முக்கியமானவங்க லந்து நாங்க சுவிட்ச் போட்டாதான் சுத்துப்பட்டுல லைட் எரியும் ஓடி பொங்கச்சோறு நாங்க சுவிட்ச் போட்டாதான் சூரியனே எரியும் லந்து 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 கொடுப்போம் நாங்க லண்டே கொடுப்போம் மாத்து கொடுப்போம் செம மாத்து கொடுப்போம் லந்து 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 என்ன கேர்ள்ஸ் எப்படி இந்த எங்களோட மாசான பெர்ஃபார்மன்ஸ்? டான்ஸ் எல்லாம் ஓகே தான், ஆனா இந்த பனிஷ்மெண்ட் உங்களுக்கு பத்தாதே. பத்தாதா? என்னம்மா மறுபடியும் பிரச்சனை கிளப்பிடுறீங்க? பாய்ஸ் தோத்தது 2 பேரால தானே? ஆமா, ஃபயாஸும் சூர்யாவும். அந்த 2 பேருக்கு இன்னொரு பனிஷ்மெண்ட். இன்னொரு பனிஷ்மெண்ட்டா? ஆமா. ரைட்டு, நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன், அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. ஹலோ, நீங்க கூட தான் கபடி போட்டியில தோத்தீங்க, நாங்க ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்தோமா? எவ்வளவு ஜென்டிலா விட்டோம், நீங்க என்ன 2 பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்க? கேளுங்க. ஹலோ, கபடி வாஸ் a big cheating, ஓகேவா? அப்போ நீங்க கூட தான் சீட்டிங். நீ தேங்காய் வத்த நான் தானே உனக்கு எடுத்து கொடுத்தேன், போடு போடுன்னு. பாத்தீங்களா மக்களே, மக்களே லஞ்சம் கொடுத்துருக்கான், மக்களே லஞ்சம் கொடுத்துருக்கான் அந்த பயபக்கி. சரி, ஓகே, இவங்களுக்கான பனிஷ்மெண்ட்டை நான் சொல்றேன். கண்ணா இங்க வாங்க, நீங்களும் வாங்க. சூர்யா, உங்களால மட்டும்தான் ஆண் இனத்துக்கே ஒரு என்ன சொல்றது அசிங்கம் ஏற்படுது. அதனால உங்க 2 பேத்தையும் இந்த மரம் ஏற்ற வைக்கலான் இருக்கேன். ஐயோ, மரமா? பிடிங்க, என்ன பிடிங்க. கீழே இருந்து பார்க்கறதுக்கே தலை சுத்து, எப்படி ஏறுறது இது? எப்படி ஏறுறதுன்னு கேட்ட ஒரே கேள்விக்காக தான் அண்ணனை கூப்பிட்டு வந்திருக்கேன். அண்ணா, மரம் ஏறி காமிங்க எப்படின்னு. இதை பார்த்து கத்து தெரிஞ்சு நீங்க ஏறணும். ஒன்றும் இல்லைங்க, பாருங்க அண்ணன் ஏறுவார். அண்ணா எப்படி 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 அண்ணா? ஓகே அண்ணா, ஃபயாஸ் நல்லா பார்த்துக்க அண்ணா. சூப்பர். கீழே இறங்கிறது அப்படியே குதிச்சிட வேண்டியதுதான். கேட்கலாம் பாரு கேள்வியா. அண்ணா தேங்க்ஸ், இறங்குங்கண்ணா. ப்ளீஸ் டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம். இந்த மாதிரிலாம் பண்ண வேணாம். யாரு ஹைட்ல ஏறுறீங்களோ ஏறி உங்களோட மார்க்கை சாக் பீஸ் பண்ணிடணும். புரிஞ்சா? ஓகேவா? எவ்வளவு தூரம் போனாலும் சரி, சாக் பீஸ் நான் பாக்கெட்ல தரேன். மரம் ஏறதே கஷ்டம், இல்லை சாக் பீஸை வேற எடுத்துன்னு போகணுமா? பயாசே, மேலே கல் இருக்குன்னு நினச்சிட்டே இரு. ஓகே, நினைச்சேன். ரெடி, ஸ்டார்ட், என்கரேஜ் ஹிம். போடா. தானே இந்த தலைவன் ஃபயாஸ், ஏறுங்க. ரெடி, ஃபயாஸ், செழிப்பா போகணும், போங்க. அடி போட்டு போடுடா, அடி போட்டு ஆடுடா, குடிக்காம போத தரவாடாவா. மரப்பாச்சி பொண்ணுடா, கிளிக்காச்சி கண்ணுடா, பாவாட ராட்டினத்தை பாருடா. சந்தனம் பூசி வந்த சப்பாத்தி கள்ளி நீ அறிந்தால் போராடலா. ஆகினத்தில் ஒருவனுக்கு யாரு யாரு
என்னது இப்ப பண்ணதுக்கு பேர் என்ன? மரம் ஏறுறது. ரொம்ப அல்லா. இது வேற ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஃபைனல்ஸ் வேற ஆடணுமா, அதனால தான் லைட்டா பயந்துட்டேன். அப்ப அவன் மட்டும் மாஸ்டர் ஊருக்காய் பையன் மாஸ்டர், அசால்ட்டா ஏறுவான் அவன். நீங்க வேற. அதான் மக்களை என்ன சொல்ல வராங்கன்னா, அவர் வந்து கிராமத்தாலமா இவர் சிட்டிலேயே ஹைஃபையா வளர்ந்தவராமா. ஸோ தென்னை மரம்னா எனக்கு பயம் கொஞ்சம் ஹைட் அப்படிங்கிறாரு. ரைட்டு, இப்போ பயந்ததுனால ஃபயாஸ்க்கு வேற பனிஷ்மெண்ட் நாங்கள் யோசிக்கிறோம். அதுக்கு முன்னாடி தம்பிங்க வாங்க, நல்லா பண்ணீங்க, கை தட்டுங்கப்பா சூர்யாவுக்கு. பனிஷ்மெண்ட்டை கரெக்டாக பண்ண சூர்யாவுக்கு அவங்க பேரோட ஒரு அழகான லொக்கேஷன் ஆடுறதுக்கு பர்மிஷன். தம்பி கூப்பிட்டு போப்பா, போங்க. பாரு சந்தோஷத்தை பாரு. ரம்யாவை கூப்பிட்டு போ, வேற யாரும் கூப்பிட்டு போகாத, போ. பார்க்காத பார்க்காத ஐயோ பார்க்காத 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 ஐயோ பார்க்காத நீ பார்த்தா பறக்குற பாத மறக்குற பேச்சு குறைக்குற சட்டுன்னு தான் நானே காசிருக்கிற நாக்க கடிக்கிற சோக்கா நடிக்கிறேன் பட்டுன்னு தான் இந்த ஒரு பார்வையால தானே நானும் பாழான பார்க்காத பார்க்காத ஐயையோ பார்க்காத நீ பார்த்தா பறக்கிற பாத மறக்கிற பேச்ச குறைக்கிற சட்டுன்னு தான் நானே காசிருக்கிற நாக்க கடிக்கிற சோக்கா நடிக்கிற பட்டுன்னு தான் இந்த ஒரு பார்வையால தானே நானும் பாழான பார்க்காத பார்க்காத ஐயையோ பார்க்காத எட்டி பார்த்த என்ன தெரியும் ஒத்து பாரு உண்மை புரியும் தள்ளி இருந்து நீ பார்த்தா சரியா பக்கத்துல வந்து பாரு முறையா என்னத்துக்கு என்ன பார்க்கிறேன்னு அப்ப திட்டி புட்டு போனவ கொட்டிக்கொள்ள உன்னை பாக்குறேனே கூறப்பட்டு இப்போ வாங்குவேன் இந்த ஒரு பார்வையால தானே நானும் பாழான பார்க்காத பார்க்காத ஐயையோ பார்க்காத வெல்கம் பேக். திஸ் இஸ் மாநாடா மயிலாடா சீசன் 9 பிக்னிக் ரவுண்ட். என்னடா இவன் திடீர்னு இங்க நின்றுருக்கான்னு பாக்கீங்களா? ஆமாங்க, ஊரை சுத்தி பார்க்கலாம்னு சொன்னாங்களே, அதை பத்தி தெரிஞ்சிருக்காது தான் வந்தேன். நமக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் நான் ஊரை சுத்தி பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். உங்க பேர் என்ன? செல்வராஜுங்க. செல்வராஜ் அண்ணன். செல்வராஜ் அண்ணன் நம்ம கோகுலனோட தீவிர ரசிகர். கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்காரு. ஆனா எப்படி ரசிக்கிறாரு பாருங்க. இது என் ஒய்ஃப், அவங்க தான் பெரிய ரசிகர். ஆனா கலைஞர் டிவில அதுக்கு நாங்க புது ஷோ பண்ணுவோம், அதாவது கப்பல வந்து அப்ப நீங்க வந்து வணக்கங்க தம்பிகளா. மாநாடு மயிலாட பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா? சூப்பர். ஊர்லயே பெரியவர்னு நினைக்கிறேன். அண்ணன் வணக்கண்ணா. இல்லையா ஐயா வாங்க அண்ணா நகருங்கண்ணா. ஐயா ஐயா இப்போ நாட்டுல வந்து ஃபேஸ்புக் அப்படின்னு ஒண்ணு பண்றாங்க, அதுனா என்ன தெரியுமாயா? தெரியாது ஐயா. ஃபேஸ்புக் பேசினாலும் என்ன தெரியாது, புக்குக்கு போவேன் பாருங்க. ஆமா அண்ணா. வாட்ஸ்அப் சரி, அதெல்லாம் என்ன? ஸ்கைப் கால் அப்படின்னா ஸ்கைப் அப்படின்னு என்ன தெரியுமா? கைப் சரி அண்ணா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நாங்க வந்து மாநாட மயிலாட கலைஞர் டிவில இருந்து வந்திருக்கோம். பெரியவர் நீங்க,
நீங்க தான் இந்த ஊர் பத்தி சொல்லணும். பொள்ளாச்சியில ரொம்ப ரொம்ப விசேஷமான விஷயம் என்னது? பொள்ளாச்சியில் விசேஷமானது இந்த சோமகவுனை தான் கேட்கணும். ஆனா உங்க பேர் என்ன? சோமசுந்தரம். சோமசுந்தரம் நீங்க மாஸ் அதிகம்னு நினைக்கிறேன். ஆல்ரைட் வியூவர்ஸ், இவங்களை முடிச்சுட்டு அந்த பக்கம் அப்படியே மக்கள் சில பேர் வெயிட் பண்ணிருக்காங்க. இவங்கெல்லாம் நார்த் இந்தியாவிலேருந்து யாரோ பிடிச்சிட்டு வந்து விட்ட மாதிரியா இருக்காங்க. பாய்ஸ் ஆப்கா நாம் கியா ஏ? சரி, யாரு கேங் எங்க? ஏன் பிடிப்பா அண்ணன் இங்கே இருக்காரு. அண்ணா வாண்ணே வெக்கப்படாத, ரெயின் கோட்லாம் போட்டிருக்கீங்க. உங்கள் பேர் என்ன? சிவா சார். சிவா எங்கண்ணா? பொள்ளாச்சியா? இங்கே செம்மேடுங்க. செம்மேடு, அது பொள்ளாச்சி தான். அது பொள்ளாச்சி தான் இல்லைங்களா? சரி, ஓகே. அண்ணா மாநாடு மயிலாடு நிகழ்ச்சி பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். உங்களுக்கு யாரை பிடிக்கும் ரொம்ப? கோகுல். பாருங்க, எல்லாருமே கோகுல் தாங்க. எங்க கோகுல் அப்படி என்ன பண்ணீங்கன்னு தெரியல. யாரை கேட்ட சொல்லுங்க. அவர் டான்ஸ் சூப்பரா இருக்குங்க. அவர் டான்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்களா? ஓகே. குழந்தைங்களா இங்க வாங்க, இல்லை பக்கத்துல வாங்க. நான் சொல்றத அப்படியே எல்லாரும் கத்தி சொல்லணும். ஓகே, அங்கிள் மட்டும் கூப்பிடாது, உன்னை கொட்டிடுவேன் பாரு மண்டேலா. அங்கிள், ஆமா. நான் சொல்றத கத்தி சொல்லுவீங்களா? நான் மாநாடான்னு கத்துனா நீங்க மயிலாடான்னு கத்தணும். ஓகேவா? மாநாடா சூப்பராப்ப. என்னங்க பாக்குறீங்க? மதியான நேரம் ஆகி போச்சு, சாப்பிடலான்னு வந்தாச்சு. ஆனா கலா மாஸ்டர் அங்க ஒரு ட்விஸ்டை வச்சு போட்டாங்க. என்னன்னு பாக்குறீங்களா? குருணா அப்படியே ஜூம் பேக் போங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா? நம்ம பையலுக்கு ரெடியாக இருக்கானுங்க பந்திக்கு. ஆனால் இங்கே தான் கேமு. என்னன்னா, பந்திக்கு ரெடியாக இருக்க நம்ம பையலுக்கு நம்ம பொட்டை பிள்ளைங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்க இலைய போட்டு சோத்தை போட்டு குழம்பையும் போட்டுருவாங்க. போடும்போது ஒரு பருக்க கூட திங்கக்கூடாது. நீங்கள் போட்டதுக்கு அப்புறம் 2 நிமிஷம் டைமில் இலையை க்ளீன் பண்ணி அடுத்த பந்திக்கு கூட யூஸ் பண்ணுற அளவுக்கு க்ளீனாக எவன் சாப்பிட்றானோ அவன் தான் வின்னரு. வின் பண்ணுறவனுக்கு 1000 ரூபா கலாமாசு தராங்க. இதே மாதிரியே சோத்தை போட்டு டார்ச்சர் பண்ண பிள்ளைகளையும் உட்கார வச்சு பசங்களும் சோத்தை போட்டு அதில் யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு 1000 ரூபா. ஸோ 2000 ரூபாய்க்கான கேம் ஷோ நடக்குது. இது ரெடி, ஸ்டார்ட் பண்ணலாங்களா? வாங்க, இலைய வைங்க. சீக்கிரமா மோளத்தை அடிங்க. வாங்க, இலைய போடுங்க. என் நெஞ்சுக்குள்ள நின்னுக்கிட்டு ஊதிர விசிலு. என்னெல்லாம் ஏமாத்தவே முடியாதாக்கும். உனக்கு மட்டும் கம்மியாக சொல்றேன். நீ எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு, உனக்கு மட்டும்தான் கம்மி. குறும்பு பைய புள்ள கிணத்துக்குள்ள வந்து கப்பல் விடாத. திருட்டு பைய புள்ள திறந்த வீட்டுக்குள்ள. சாம்பார் எடுத்துட்டு வாங்க போய். போதும் என்ன வந்து வாங்கிட்டோம். மாஸ்டர் அங்கெல்லாம் பெனஞ்சு வச்சு ரெடியா இருக்காங்க. மாஸ்டர் இவங்க 2 பேத்துக்கு ஃபவுல் இருக்கு மாஸ்டர். இதுல கை வச்சவங்களுக்கு காசு கிடையாது. அதாவது கோகுல் கை வச்சுட்டா, நீ கை வச்சுட்ட குழி நோண்டாது, தப்பு. அவங்க 2 பேர் தான் மாஸ்டர். சோ அவங்க 2 பேரு நோ பைசா. நல்லா சாப்பிட்டுக்கலாம். எவ்வளவு வேணா நீங்க மாஸ்டர் ஒரு கரிசனை கொடுக்கலாம். அதையும் தாண்டி நீ ஃபர்ஸ்ட் சாப்பிட்டா உன் உடம்புக்காக உனக்கு கன்சிடர் பண்ண ஒரு 100 ரூபா 150 ரூபா. ஸ்டார்ட். கல்யாண சமையல் சாதம். கல்யாண சமையல் சாதம். காய்கறிகள் சமாதம். யாரு? கல்யாண இங்க சாம்பார் ஊத்துமா. இங்க சாம்பார் ஊத்துமா. இங்க சாம்பார் ஊத்து. சாம்பார் ஊத்து. போதும். போ. அந்தார பஜ்ஜி அங்கே ஜும்கார சொஜ்ஜி இங்கே. அந்தார பஜ்ஜி அங்கே ஜும்கார சொஜ்ஜி இங்கே. சந்தோஷம் மீறி இதுவே எனக்கு காம்படிஷன் இல்லன்னு முடிக்க மாட்டியா? காய்கறிகளும் பிரமாதம். இருக்கலையே ரொம்ப என்ஜாய் பண்றது. ஒரே நிமிஷம் அமைதியா இருங்க. இருக்கலையே என்ஜாய் பண்றது இவங்க 2 பேர் தான். ஒரு நிமிஷம் ஓவர். 1 நிமிஷம் 10 செகண்ட் ஓவர்.
எனக்கு என்னமோ கடுப்பு காம்படிஷன் ஃபயாஸும் சூர்யா தான் நினைக்கிறேன். பின்னி பெடல் எடுக்கிறாரு ஃபயாஸ். யோ உங்க அம்மா போட்ட சோறு கூட இப்படி திட்டிருக்க மாட்டேயா? கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் சூர்யா பிரசாதம் இதுவே எனக்கு சூர்யாவா ஃபயாஸா? அங்க வந்து ரசிச்சு ருசி சாப்பிட்டுருக்காங்க அவங்க ரெண்டு பேரும். ஓ ரைட். ஜோரான தேனி லட்டு சுவையான சீனி புட்டு. இல்ல மாஸ்டர் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள காம்படிஷன். சுவையான சீனி புட்டு ஏராளமான 4 5 6 7 8 9 stop it. அப்படிலாம் கிடையாது, முடிச்சிருக்கணும். யாரும் முடிக்கல. ஓகே, ஃபயாஸ் ஆறுதல் பரிசுக்காக 500 rupees. ஓகே, யாருமே ஜெயிக்கல, எல்லாருமே தட்டுல இலையில இது இருக்கறனால ஃபயாஸ் கொஞ்சம் முடிச்சிருக்கனால ஃபயாஸ்க்கு 500 rupees. அருமையாக சாப்பிட்ட கும்பகர்ணன் நம்ம ஃபயாஸ் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் மிச்சம் வச்சனால ஒரு ஆறுதல் பரிசோட மாஸ்டர் வந்து 500 ரூபா தரதா ஒத்துக்கிட்டாங்க. இப்போ வந்து பழிக்கு பழி வாங்குறதா நம்ம பசங்க ரெடியாக இருக்காங்க. பொண்ணுங்க இதெல்லாம் பார்த்தா வந்து இலையும் கூட மிச்சம் வைக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சாப்பிட்றதுக்காக வாங்க இலை வைங்க பசங்களை, உங்கள் திறமையை காமிங்க. சாம்பார் எல்லாம் ஊற்றுனீங்க. ஓகே மாஸ்டர் இங்க செக் பண்ணீங்க இந்த ரைஸ் கம்மியா இல்ல ஓகேவானு? கொஞ்சம் ரைஸ் கம்மியா இருக்கு, கொஞ்சம் போடுங்க ரைஸ். இங்க இல்ல சீரியஸாவே அதுல கம்மி. கலா மாஸ்டர் சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான் போது. ஓகே 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 அவ்வளவுதான் அவ்வளவுதான். ரெடி ரெடி ஸ்டார்ட். சாம்பார் அங்க பாருங்க, அங்கிட்டா வா. சாம்பார் நக்கி வாங்க வாங்க. ஆமா 25 seconds ஓவர். சாம்பார் ஊத்துங்க அப்படியே, இங்க ஊத்துங்க. ரசம் மாமா. ஐயோ ரசம் கேக்குது, பா குடிங்க. ரசத்தை கூட ரசிச்சுக்கிறான்பா. ஒரு நிமிஷம் ஆச்சு, ஒரு நிமிஷம் முடிஞ்சு, ஒரு நிமிஷம் முடிஞ்சு. அநேகமா ஸ்மிதாவா இல்ல வரா பூச்சாண்டி கருப்பு ட்ரெஸ்ல. வாங்க வாங்க. நிக்கி நீ சாம்பாரே நக்கி. கடை மச்சான் 1.5 நிமிஷம் ஆச்சு, 1.5 நிமிஷம் ஆச்சு. இன்னொரு 30 செகண்ட் தான். 30 செகண்ட்மா, 30 செகண்ட் சாப்பிட்டு தொலை சீக்கிரம். நீ இந்த 30 செகண்ட்மா முடிஞ்சு. ஐயோ முடிஞ்சு. 15 செகண்ட்ஸ் தான், 15 செகண்ட்ஸ். இங்க பாரு, நிமிந்துங்க, நிமிந்து அப்படியே கொட்டுங்க. 10 8 7 6 5 4 3 2 1 ஸ்டாப் இட் ஐஸ். ஒரு நிமிஷம் பார்த்தலாம். இவ தான் முடிச்சிருக்கா, ஏன்னா சுமிதா அப்பளம் பேலன்ஸ்ல இருக்கு. ஸோ அவளும் ஃபினிஷ் பண்ணல, அரகுறை ஃபயாஸ் மாதிரி தான். ஸோ அவளுக்கு 500 rupees. ஓகே பாத்தீங்களா?
கெமிஸ்ட்ரினா இப்படிதாயா இருக்கணும். சோறு திங்கிறதுல கூட பாதி பாதி கரெக்டா. கை கொடுத்துங்க, வாங்க கை கொடுத்துங்க, ஃபர்ஸ்ட் கை கொடுங்க. இப்படி ஒரு காம்படிஷன்ல உலகத்துல எங்கேயுமே எந்த ஒரு டான்ஸ் ரியாலிட்டி சொல்லுமே நடந்துக்காது. அப்பேற்பட்ட காம்படிஷன்ல அதுவும் பாத்தீங்களா ஒரு ட்விஸ்ட் என்னன்னா பேரா தான் ஜெயிச்சிருக்காங்க. அந்த பேர் யாருன்னா பாய்ஸ்ல ஃபயர்ஸ் சூப்பருங்க, கேர்ள்ஸ்ல நிகிதா சூப்பருங்க. ஈரகையா பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். மாஸ்டர் இந்த உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காசு கொடுத்துறேன். 2 பேருக்கும் 500 கிழிச்சுக்காம எடுத்துங்க. கரெக்ட் மாஸ்டர். எனக்கு ஒரு டவுட். ஆக்சுவலி சாப்பாட்டு காம்படிஷன் சேனல்ஸில் நடத்துவாங்க. ஆனால் வந்து இது என்ன தமிழ் பாரம்பரியத்தோட இலை போட்டு பொண்ணுங்க பரிமாறி அதே மாதிரி பசங்க பரிமாறி சாப்பிட வச்சு அவங்கள ரசிக்கிறது எப்படி உங்களுக்கு தோணுச்சு? என்ன ஐடியா இது? இல்லை அப்படி இல்லை, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஷூட்டிங்ல இருந்து கற்றுக்கிறது. சாப்பாடு சொன்னோடனே நம்ம வாழைத்தோப்பு செட்டு போட்டிருந்தோம். ஸோ அப்போ வாழை இலை ஞாபகம் வந்தது. ஸோ பொள்ளாச்சி வேற மாஸ்டர். ஆமாம் ஆமாம். ஸோ அதனால ஞாபகம் வந்தது. ஏன் என்ன சுற்றி பார்க்குறேன்? இல்லை மாஸ்டர். எங்க அங்கிட்ட சதீஷ் எங்க போயிட்டாங்க மாஸ்டர்? அநேகமா சாப்பிட்ட மயக்கத்துல ஜீரணம் பண்றதுக்காகவே எங்க லொகேஷனை தேடி ஆட போயிருப்பாங்க. சோ அதனால நம்ம அங்க போலாம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஃபாலோ. கூட மேல கூட வச்சு கூடலூர் போறவளே, கூட கொஞ்சம் நானும் வரேன் கூட்டிக்கிட்டு போனா என்ன, ஒத்தையில நீயும் போறாது நியாயமா, உன்னுடனே நானும் வரேன் ஒரு வாரமா, நீ வாயேன்னு சொன்னாலே வாழ்வேனே ஆதாரமா, நீ வேணான்னு சொன்னாலே போவேண்டி சேதாரமா. சொன்ன என்ன சொல்லு ஒரு என்ன, விட்டு போயிடாம இருந்தாலே அது போதுமே, தண்ணியதா விட்டு பட்டு தாமரையும் போனதுன்னா தரமேல தலசாயுமே, மறைஞ்சு போனாலும் மறந்து போகாத நினப்பு தான் சொந்தமே, பார்க்காம போனாலே கிடையாது மறு சென்மமே, கூட மேல கூட வச்சு கூடலூர் கூடலூர் போறவளே, கொட்டை கிட்ட போக சொன்னா என்ன சொல்லு ஒரு என்ன, ஒத்தையில நீயும் போனா அது நியாயமா, உன்னுடனே நானும் வரேன் ஒரு வாரமா, நான் போறேன்னு சொல்லாம வரேன்னு ஓந்தாரமா, நீ தாயன்னு கேட்காம தாரேன்னு தாராளமா, ஆல்ரைட் மாஸ்டர். டான்ஸும் பார்த்தாச்சு, செம களை கட்டியாச்சு. இப்போ என்ன மாஸ்டர் அடுத்து? அதாவது பிக்னிக் முடிகிற டைம் ஆச்சு. ஆமாம் மாஸ்டர். இங்கேருந்து அப்படியே மெட்ராஸ் போயிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலுக்கெல்லாம் ரெடி பண்ணி, அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் கோகுலை பார்க்கும்போது கொஞ்சம் பேயா இருந்த மாதிரியே இருந்தது. என்ன மாஸ்டர் சொல்றீங்க? தெரியல, பயம்புறுத்தினவரே பயந்துட்டாருங்கிறீங்க. கோகுல் தான் டைரக்டர், பட் கோகுலை கூப்பிட்டா தெரியும். கோகுல்
பயம் நாங்களே. என்ன கோகுல் ஏதோ காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன், டல்லாவே இருக்க. உங்க எல்லாரையும் பயம்படுத்தினேன் போன வாரம். போன வாரம். ஆனா என்னாச்சு, யாரோ சாபம் விட்டாங்க நினைக்கிறேன். நைட்ல என்னால தூங்கவே முடியல. ஐயோ. நம்ம போன லொகேஷன்ல எனக்கு ஞாபகம் வருது, ஆனா தப்பா ஞாபகம் வருது. என்ன ஒரு லொகேஷன் சொல்லு. அந்த ஃபர்ஸ்ட் அந்த இவரு அந்த வடிவேல் இருந்தாரு. ஆமா. கவுண்டர் கைப்புள்ள அந்த இடத்து பக்கத்துல வைக்கோல் இருந்துச்சுல்ல, நாங்க போய் உட்காரலான்னு போறோம். அங்க போதா யாரோ என்ன வந்து ராக்கெட் லான்ச்சர் வச்சு அடிக்கிறாங்க. பொள்ளாச்சியில ராக்கெட் லான்ச்சரா? அன்பிலீவபிள். ஓ சூப்பர் பா. அதாவது வைக்கோல்லாம் எரிஞ்சுதான். ஓ மை காட். இவன் கடவு பாரு, மேஜிக். அடுத்தது சரி, அங்க டயர்டாகி வந்துட்டு இன்னொரு இடத்துல அந்த தண்ணிலாம் போற மாதிரி எடுத்தீங்க, 4 டேம் மாதிரி. ஸோ அங்க உட்காந்து திரும்பி பார்த்தா டைனோசர் வருது. டேம்ல டைனோசர், இது புதுசே. இது ரொம்ப புதுசா இருக்கு. ரொம்ப புதுசான கனவுல என்ன பண்ண முடியும், என்னென்னவோ வருது. டேம்ல டைனோசரா? சரி, யோசிச்சது போதும். மாஸ்டர் பயங்கரமா இருக்கு. சார் டேம் தானே, தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக நடந்து போயிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தா ஒரு டேம் உடச்சிக்கு தண்ணி வருது மாஸ்டர். சுனாமியா? திருப்பி யோசிக்காதடா மாஸ்டர். என்னால கனவே காண முடியல, பயங்கரமா இருக்கு. எல்லாத்தையுமே தப்பிச்சிட்டாரு மாஸ்டர். என்ன மாதிரி கனவு கண்டான்னு தெரிஞ்சுக்கிட்டா நல்லதுல. ஆனா மாஸ்டர் எதுலயுமே அவர் மாட்டல. வேற கனவு, ஒரு நல்ல கனவா சொல்ல. சரி அதெல்லாம் கனவு, திருப்பி வேற எங்கேயாவது வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா திடீர்னு இடி இடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. ஓகே பொள்ளாச்சினா மழை தானே அப்படின்னு நினச்சி திரும்பி பார்த்தா ஒரு பறக்கும் தொட்டு வருது மாஸ்டர். பொள்ளாச்சியிலேருந்து அமெரிக்கன்ஸ் வரதே கஷ்டம், இதுல ஏலியன்ஸ் வேற. எப்படி இருந்திருக்கும்? சரி கோகுல், உன்னோட கனவு வந்து ரியலி குட். நீ எடுத்த விதமும் சூப்பரா இருக்கு. பட் இந்த அதாவது 2வது எபிசோட்ல நீ என்ன ஸ்கிட் ரெடி பண்ணிருக்க? ஆனா ரியலி ரொம்ப அழகா பண்ணிருக்க. அந்த 4 இதுவும் ரொம்ப நல்லா பண்ணிருந்த. ஆடியன்ஸ் இது வந்து கோகுலால கிரியேட் பண்ண, அவனோட போன்ல கிரியேட் பண்ண உடைய பியூட்டிஃபுல் கான்செப்ட். அது கண்டிப்பா எல்லாரும் கிளாப் பண்ணோம். இட்ஸ் ரியலி வெரி குட். நீ என்ன ஸ்கிட் ரெடி பண்ணிருக்க? பொள்ளாச்சினால எல்லாருக்கும் தெரியும் கிராமம் அப்படின்ட்டு. ஸோ கிராமம்னு வரும்போது எங்கள் ஸ்கிட்டில் வந்து நாட்டாமை பற்றின ஒரு கான்செப்ட் பண்ணுறோம் மாஸ்டர். அதாவது நாட்டாமை அப்படின்னா இவர் எந்த ஒரு நாட்டாமைனா பொள்ளாச்சியில் வடக்கு சைடில் இருக்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் இருக்க நாட்டாமை என்ன அப்படின்னா ஃபேஸ்புக் வந்து மிகப்பெரிய ஃபேன். ஸோ அதனால் அந்த கிராமத்துக்கே பேர் வந்துட்டு ஃபேஸ்புக் பட்டின்னு வச்சுருக்காரு. ஓ மை காட், ஃபேஸ்புக் பட்டி. ஃபேஸ்புக் பட்டி. ஸோ அந்த கிராமத்தில் நடக்கிற விஷயங்கள் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்டா கண்ணு பண்ற? பா ஏஞ்சலினா ஜோலின்னு ஒரு சூப்பர் ஃபிகர் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்ததுப்பா. ஏன்டா கண்ணு போய் சொல்ற? நீ தானே ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருப்ப. ஆமாப்பா, ப்ரொஃபைல் பிக்சரில் பொண்ணு அழகாக இருந்துச்சு, அதான்ப்பா ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தேன். அப்பன மாதிரியேடா நீ. சரிடா கண்ணு, பார்த்து சூதனமாக நடந்துக்கோ. கறவை மாட்டுக்கு ஆசைப்பட்டு காளை மாட்டுக்கிட்ட மாட்டிக்க போற. என்னப்பா சொல்கிறீங்க? இல்லைடா கண்ணு, இப்போலாம் பசங்க தான் பொண்ணுங்க ஃபோட்டோ போட்டு ஃபேக் ஐடியில் சுற்றுறானுங்க. பார்த்து சூதனமாக நடந்துக்க. பா அதுக்கு தான்ப்பா வாட்ஸ்அப் இருக்கான்னு கேட்டிருக்கேன். அட கண்ணு, வீசாட் அதை விட ஃபாஸ்ட்டாக இருக்குமாமே. சரிப்பா, நான் அப்புறம் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். சரிடா கண்ணு. அந்த அஞ்சலி கோழி எப்படி இருப்பா? பா அஞ்சலி கோழி இல்லைப்பா, ஏஞ்சலினா ஜூலி. ஆடச்சா, அந்த கர்மம் தான். எப்படி இருப்பா? பெண்ணல்ல ஊதாப்பூ, சிவந்த கன்னங்கள் ரோசாப்பூ, கண்ணல்ல அல்லிப்பூ, சிரிப்பு மல்லிகைப்பூ, சிறு கைவளை கொஞ்சிடும் கொய்யாப்பூ, அவள் கைவிரல் ஒவ்வொன்றும் பன்னீர்ப்பூ, வைவிடி ஜாடைகள் முல்லைப்பூ, மணக்கும் சந்தனப்பூ, சித்திரமேனி தாழம்பூ, சேலை அணியும் ஜாதிப்பூ, சிற்றிடை மீது வாழைப்பூ, ஜொலிக்கும் செண்பகப்பூ.
பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பு சிவந்த கன்னங்கள் ரோசாப்பு கண்ணல்ல கண்ணல்ல அல்லிப்பு. ஹலோ ஏஞ்சலினா ஜோலி சொல்லுங்கள். ஓகே ஓகே மீட் பண்ணலாம் இன்னைக்கு. பப்பு செட் பக்கம் வந்துடுங்க. ஓகே 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 பாய் பாய் பாய். என்றா கண்ணு அந்த பொண்ணா பேசிச்சு, எப்படி நம்பர் கிடச்சிது? ஐயோ அப்பா, வாட்ஸ்அப் இருக்கான்னு கேட்குறதே பொண்ணுங்க நம்பர் தெரிஞ்சுக்கிறது தான்ப்பா. நான் கிளம்புறேன். பம்பு செட்டு பக்கம் பார்த்து போகண்ணே, அங்கே எம்எம் கண்டஸ்டன்ஸ் இருப்பாங்க. பா என்னப்பா சொல்கிறீங்க? டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க சொன்னங்கண்ணு, அதுக்குள்ளே தப்பாக நினைக்கிறேன். ஓ இதனால் தெரிவிக்கிறது என்னென்னா, அம்பலத்தா பையன் மரடோனா தங்கச்சிக்கு ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்து ஐ லவ் யூன்னு சொல்லிட்டான். இதனால் கோபம் அடைஞ்ச மரடோனா பஞ்சாயத்தை கூட்டியிருக்காரு. அதனால் எல்லா மக்களும் வரணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். டேய் உர்றா வண்டியா. நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி, நாட்டாம கைய சஞ்சா மாசம் 4 மழை பொழியுமடி. நாட்டாம இன்னைக்கு போட ஸ்டேட்டஸே எங்களுக்கு சாதகமா இருக்கணும். ஏல நேற்று ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் மாத்தினல, லைக் போட்டியால, அப்போ எந்த மூஞ்சி வச்சுல என்ன கேட்குற? நேற்று நான் ஆஃப்லைனில் போயிட்டேன் நாட்டாம, அதான் வாரம் ப்ரொஃபைல் பிக்சர் மாற்றி உயிரை வாங்குறேன் இல்லையா? மானம் கெட்டு போய் நாங்களும் லைக் போட தானே செய்கிறோம். ஒரு நாள் லைக் போடலன்றதுக்காக என் பொண்டாட்டி முன்னாடி வச்சு என் மானத்தை வாங்குறியா? ஒரு நாள் லைக் போடலன்றதுக்காக ஃப்ரெண்டு மியூச்சுவல் ஃபண்ட் இல்லைன்னு ஆயிடுமா? நீ ஆன்லைன் வேடா பார்த்துக்கிறேன். அந்த 3G கருப்புசாமி அருளால எல்லாரும் நல்லா இருக்கணும். சரி, நீக்கு என்னடா நோட்டிஃபிகேஷன்? மரடோனா வந்து என்ன நடந்தது சொல்லு. ஐயா நோட்டிஃபிகேஷன் நம்பர் 1. ஐயா இந்த மானடமையில கண்டஸ்டன்ட்லாம் ஓட்டு போட சொல்லி எல்லார் வாழ்லையும் டேக் பண்ணி விட்டுறாங்க ஐயா. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கே எங்கள் டேட்டா கனெக்ஷன்லாம் தீர்ந்து போயிடுதுயா. இதுக்கு நீங்கள் தான் ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் சொல்லணுங்கய்யா. ஏல எம்எம் கண்டஸ்டன்ஸ், நீங்கள் நல்லா ஆடினா அவங்களே ஓட்டு போடுவாங்களே, அவங்கள நீங்கள் ஏன்டா தொல்லை பண்ணுறீங்க? அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த மாதிரி தொல்லை பண்ணுறதுனால ஃபைனல் போகிற கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்கும் மெகா ஃபைனல் ரிசல்ட் சொல்கிற வரைக்கும் 3G கனெக்ஷனை கட் பண்ணுறோம்ல. இது இந்த நாட்டாம தீர்ப்பு. ஏல நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் என்னல? ஐயா நோட்டிஃபிகேஷன் நம்பர் 2. சொல்கிறதுக்கே மனசு கஷ்டமாக இருக்குயா. குட் மார்னிங் சொல்கிறேன், குட் நைட் சொல்கிறேங்கிற பேரில் ஒருத்தர் தமிழில் கவிதையாக போட்டு கொள்றாருயா. ஐயா அதை படிக்கிறதுக்கு மனசுலையும் உடம்புலையும் தெம்பில்லையா. அதுவும் மிட் நைட்டில் போட்டு தாலியாக இருக்கிறாரியா. யாருல அது? ஐயா நம்ம தலை ரமேஷ் மாஸ்டர் ஐயா. ஏல ரமேஷ், காலம் போகிற வயசுல FBல எதுக்குல ஸ்டேட்டஸ் போடுற? இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் போடுறதுனால உன் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணுறோம்ல. அது மட்டும் இல்லைல்ல, உன் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை இந்த கோயில் வால்ல எழுதி வைக்கிறல்ல. இதுதான் என் தீர்ப்பு. அடுத்தது என்னல? ஐயா 3ஆவதா என்னோட நோட்டிஃபிகேஷன் ஐயா. என்னல சொல்ற? எதுக்குடா உன்ற தங்கச்சி அழுகுறா? நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்னு யூஸ் பண்ணுறவங்க, நாங்கள் ப்ரௌசிங் சென்டரில் போய் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறோனுங்க. அதுக்காக நாங்கள் ஒன்றும் தரங்கிட்டு போயிடலைங்கய்யா. ஐயா இப்படி இருக்கும்போது என் தங்கச்சி ஏஞ்சலினா ஜூனியர் லவ் பண்ணுறேன்ட்டு ஃபேஸ்புக்கில் ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் போட்டாரியா. ஐயா இனிமேல் என் தங்கச்சி யாரையா கட்டிப்பா? ஐயா இதுக்கு நீங்கள் தான் ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் வழங்கணும். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லையா, என் தங்கச்சி ஒரு நல்ல ஸ்டேட்டஸாக கொடுங்கய்யா. நீ சொல்றதை நம்பலாமா? சாட்சி இருக்கா? ஐயா நான் பார்த்தேங்க ஐயா. உனக்கு அந்த பொண்ணுக்கு எத்தனை மியூச்சுவல் ஃப்ரெண்டு? 40 மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸுங்க. செல்லாது. ஐயா நானும் பார்த்தேன். உனக்கு எவ்வளவு மியூச்சுவல் ஃப்ரெண்டு? ஐயா 60ங்க. செல்லாது போ. ஐயா நான் பார்த்தேன். என்ற கண்ணு பார்த்த? பாவம் இந்த அக்கா நமிதா போட்டோவை ப்ரொஃபைல் பிக்சர்ல வச்சிருந்தது. அது உண்மைன்னு நினச்சிக்கிட்டு இந்த அண்ணன் அவங்க வால் போஸ்ட்ல ஐ லவ்னு டைப் பண்ணிட்டாரு. அதுக்கு இந்த அக்கா மூஞ்சி கழுவாம செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்கில் ப்ரொஃபைல் பிக்சராக போட்டுடுச்சு. இதை பார்த்துட்டு அந்த அக்கா ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருந்து 4000 பேர் அன்ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. இப்போது இந்த அக்கா ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் யாருமே இல்லை. இந்த அக்காவோட ஒரிஜினல் ஃபோட்டோவை பார்த்துட்டு இந்த அண்ணன் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டையே டீஆக்டிவேட் பண்ணிட்டாரு. ஆமாம் என்ற மூதேவி, ஃபேஸ்புக்கு புதுசா பொண்ணுங்க ஃபோட்டோவை போட்டால் லைக் மட்டும் தாண்டா போடணும், பொண்டாட்டி அக்கௌண்ட் நினைக்கக்கூடாது. என்ற மூதேவி, நான் சொல்கிறது புரியுதா?
டேய் அந்த தாலி ஏறுறா அவ கழுத்துல கட்டட்டும். நாட்டாம ஸ்டேட்டஸை மாற்றி சொல்லு. என்னையா பண்ணிட்டான் என் பையன். நீ நான் அந்த காலத்தில் ஆர்கூட்ட பண்ணாத அநியாயத்தை இந்த காலத்து பசங்க ஃபேஸ்புக்கில் பண்ணிட்டானுங்க. கிறங்கும் எந்த பொண்ணையும் ஒரிஜினல் ஃபோட்டோ ப்ரொஃபைல் பிக்சராக வச்சிருக்கு. அட ஃபேக் ப்ரொஃபைலுக்கு பேயாளி வானுங்க. ஒரிஜினல் ஃபோட்டோ வச்சா எனக்கே மீச துடிக்குதியா. வயசு பசங்க அப்படிதான் இருப்பாங்க. நாட்டாம கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன். கேள்வியாக இருந்தாலும் நைட்டு ஆன்லைனில் இருந்தா பசங்க சேட் பண்ண தான் செய்வாங்க. இதை நான் சொல்ல, நம்ம கோகுலே சொல்லியிருக்காரு. நிறுத்துறா. ப்ரொஃபைல் பிக்சருக்கு 10 லைக் வாங்க தகுதியில நாய் நீ என்னைய எதிர்த்து பேசுற. விட மாட்டேன்டா உன்ன. ஏய் கட்டா தாலியா. நாட்டாம நீ ஃபீலிங் ஹாப்பின்னு ஸ்டேட்டஸ் போட்டுப்ப, நான் ஃபீலிங் சேடுன்னு ஸ்டேட்டஸ் பண்ணுமா? விட மாட்டேன். இந்த அம்பலத்தான் ஃபீலிங் பிளஸ்டு ஷூட்டிங் நாட்டாமன்னு போட போறேன். நாட்டாம ராசா மகராசா ராசாங்க சரிஞ்சாச்சோ சொல்லியா. கண்ணோடு நீ இருந்த கண்மூடியம் பறந்த ராசா ராசா ராசா. நீதான் எனக்காக வர வேணும். ஓ நெஞ்சுக்குள்ள இடம் ஒன்று தர வேணும். உன்னோட ஒரு வார்த்தை என்னோட மறு வாழ்க்கை. நீயோ நானோ சேர. அடடா நீங்கெல்லாம் எம்எம் கண்டஸ்டன்ட் தானே இல்லை உண்மையாலுமே? டேய் தலை வணக்கம் தலை. நாட்டாம தலை எப்படி தலை? எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. யாரோட கான்செப்ட் இருந்து எப்படி இது உருவான கதை? நாட்டாம நீங்களே சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நாட்டாம கோகுல் மாஸ்டர் ஐடியா தான். ஓகே, ஒரு சின்ன இது அவரோட ஐடியா. அவரோட ஐடியா. அது கெட்டப் போட்டால் அப்படி தான் பேசுவீங்க. அப்படி அதே மாதிரி இல்லைங்களா? ஜூசு உங்களை கூப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த ஷோவோட இந்த கான்செப்டோட டைரக்டர் மிஸ்டர் கோகுல் அண்ணா. ஆக்சுவலி இந்த கான்செப்ட் எப்படி பண்ணதுன்னா, ஃபேஸ்புக்கில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கார் மீரா மஹதி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் தான் வந்து இந்த கான்செப்ட் டெவலப் பண்ணது. அது வந்து காமனாக இருக்கும். இது வந்து நம்ம எம்எம்மோட இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மாற்றி பண்ணது. ஸோ அவர் வந்து மீரா மஹதிக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. வேறு சொல்லுவோம் இல்லை, வேற நான் தான் சொல்லணும். உங்களோட சேர்த்து நான் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டுமா ப்ளீஸ்? ராசா மகராசா வெல்கம் பேக். இது மாநாட மயிலாட சீசன் 9 பிக்னிக் ரவுண்ட். மாஸ்டர் நாட்டாமா கான்செப்ட் இப்படி ஒரு அருமையாக இவ்வளோ ட்ரெண்டியாக எடுக்க முடியுமானா சாத்தியமே கிடையாது. ஹேட்ஸ் ஆஃப் டு கோகுலண்ணா அண்ட் டீம். கண்டிப்பாக. அதாவது பொள்ளாச்சி வந்து நாங்கள் 2 நாள் ரொம்ப என்ஜாய் பண்ணி அண்ட் மக்கள் எல்லோரும் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி இந்த ப்ரோக்ராமை ஹைலைட் கொடுத்தது. கண்டிப்பாக நான் எத்தனையோ படங்கள் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட பொள்ளாச்சியில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு எபிசோடில் சொன்னேன், சென்னையில் வாழ்ந்ததோட பொள்ளாச்சியில் வாழ்ந்தது தான் தாசின்னு சொல்லி இருந்திருந்தேன். ஸோ அதனால எங்களுக்கு இந்த ப்ரோக்ராமில் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி நீங்கள் எந்த படங்கள் போனாலும் பெரிய, அதாவது இங்கே இருக்கிற பொள்ளாச்சியில் ராஜா யார் அப்படின்னா இவர் தான் வருது. ஸோ எங்கள் ப்ரோக்ராமுக்கு இங்கே இந்த 2 நாள் ஷூட்டிங்கில் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி ராஜாவும் குமார் சாரும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். எங்களுக்காக எங்கள் மாநாட மயிலாடுக்காக நீங்கள் 2 வார்த்தை பேசி ஆகணும். அண்ட் ஜனங்க எல்லாருமே மாநாட மயிலாடுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப 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 தேங்க்ஸ். இந்த ப்ரோக்ராம் இந்த வந்து கலா மாஸ்டர் நான் ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கேன். நான் சினிமாவுக்கு வந்ததுலேருந்து கலா மாஸ்டர் பார்த்துட்ருக்கேன். அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்குமே ஒரு மனுஷரை ஒரே மாதிரி இருக்க முடியும்னா அதுக்கு உதாரணம் கலா மாஸ்டர் தான். அன்னைக்கு பழகின மாதிரியே இன்றைக்கும் இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் பழகிட்டு இருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட் இல்லை, எனக்கு கிடைச்ச கிஃப்ட் அது. ஏன்னா நான் அந்தளவுக்கு அவங்களோட இது வரைக்கும் பழகிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம் பற்றி சொல்லணுன்னா, நான் எங்கள் வீட்டில் ஃபேமிலியோடு உட்காந்து ரசித்து பார்க்கக்கூடிய ப்ரோக்ராமில் வந்து மாநாட மயிலாட ஒன்று ரொம்ப ரசித்து பார்த்துட்ருக்கேன். அதுக்கு குறிப்பாக கலா மாஸ்டர் பற்றி சொல்லணுன்னா, இந்த ப்ரோக்ராமில் ரொம்ப சிறப்பாக எல்லா ஜட்ஜ்மெண்ட்லேருந்து குறைகளையும் நிறைகளையும் குறிப்பாக எல்லாத்துக்கிட்டையும் தெளிவாக சொல்லி மக்களுக்கும் அதை பார்ட்டிசிபேஷன் பண்ண எல்லாத்துக்குமே வந்து எந்த விதமான ஒரு பாகுபாடு இல்லாமல்
நியாயத்தை நியாயமாக சொல்லி இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர். அண்ட் கண்டிப்பாக ராஜா சார் பயங்கர பிஸி, அவர் அப்படி போயிட்டு இருப்பாரு. ஆனால் எங்களோட 2 நாள் கூடயே இருந்து அது வேணும் இது வேணும் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாட்ட வேண்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இம்மிடியட்டாக எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி எங்கள் கூடயே 2 நாள் துணையாக இருந்த குமார் சாருக்கு நான் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் குமார் சார் எங்களுக்காக 2 வார்த்தைகள். எங்களுடைய ராஜா அண்ணன் பொள்ளாச்சியில் அவர் தான் மேனேஜர். அவங்க கூட இருந்து ஒர்க் பண்ணுறது தான் எங்கள் கூட இது. கலா மாஸ்டரை பற்றி எங்கள் மாநாட மயிலாட நிகழ்ச்சி மிக சிறப்பாக மேலும் மேலும் நல்ல முறையில் வர்றதுக்கு இறைவனுடைய அருள் இருக்கணும். கலா மாஸ்டருடைய பணி மீண்டும் நல்லா தொடரணும்னு சொல்லி. தேங்க்யூ ஸோ மச் சார். ராஜா சார் தேங்க்யூ குமார் சார். அண்ட் என்னடா நான் இருட்டாகிட்டு இருக்கேன், போய் கொஞ்சம் நிறைய வேலைகள்லாம் இருக்கு, அங்கெல்லாம் போயிட்டு நாளைக்கு நாங்கள் சென்னைக்கு போகிறோம். ஸோ ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நைட்டில் வில் see the song. ஹாய் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நல்லா ஜாலியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நைட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி இங்கே ஒரு திட்டத்தை போடலான்னு உங்களை எல்லாம் கூப்பிட்டு வர வச்சுக்கேன். அதாவது ஒரு நிமிஷம் சொல்லுங்க. என்ன திட்டம்? எல்லாம் முடிஞ்சு போச்சு, எதுக்கு இப்போ செமி சர்க்கிள் உட்கார வச்சுக்க எல்லாரையும்? இல்லைண்ணா, இன்னையோட பொள்ளாச்சி விட்டு நம்ம எல்லாம் கிளம்ப போகிறோம். 2 நாளாக என்ஜாய் பண்ணியாச்சு. ஸோ விட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேம் நடத்தலான்னு ஒரு ஆசை. ஆனால் எந்த கேம்னு தெரியல, அதனால எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சு பண்ணிக்கலாமே அப்படின்னு யாருக்கா ஐடியா இருந்தால் சொல்லுங்க. நம்ம எல்லாம் இருக்கோம், ஆனால் இன்னைக்கு அந்தாக்ஷரி ஆடலாமா? அந்தாக்ஷரி அது சரி. சோஹன், அந்தாக்ஷரி மீனிங் தெரியுமா உனக்கு? மீனிங் நல்லா தான் தெரியும். கேர்ள்ஸ் பாடணும், பாய்ஸ் பாடணும், நம்ம எல்லாம் பாடணும். அது சரி, நீ சொல்றது அந்தாக்ஷரி இல்லை தம்பி, நில்லுங்க. அந்தாக்ஷரினா ஃபர்ஸ்ட் ஒரு லைன்ல யாரு பாடுறாங்களோ அது முடிக்கிற கடைசி லைன்லேருந்து இன்னொருத்தவங்க ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் பசங்க பாடினாங்கன்னா அது முடிக்கும் போது பொண்ணுங்க அதுலேருந்து ஆரம்பிக்கணும். புரிஞ்சா? இதுதான் அந்தாக்ஷரி. உங்க ஊர்ல ஜப்பான்ல அப்படிதான் அந்தாக்ஷரி விளையாடுவீங்களா? பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அங்கே டெக்னாலஜி கொஞ்சம் அதிகமா. மேட் இன் ஜப்பான் தானே, நீ அப்படிதான் பேசுவ. ஆல்ரைட், அந்தாக்ஷரி இப்படி பேசுற சோஹன், உன்னிலிருந்தே ஆரம்பிச்சுக்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் அட் தி அந்தாக்ஷரி. சுந்தரி ஒருத்தி மலக வந்தாளா, சித்தாடு கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மலக வந்தாளா. அத்தான பார்த்து அசந்து போய் நின்னாளா, அத்தான பார்த்து அசந்து போய் நின்னாளா. சித்தாடு கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மலக வந்தாளா. அழகி கண்ணீர்கள் கண்டதினாலே உள்ளமெல்லாம் உண்டு சமாயானதினாலே
ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் தேடுது சொர்க்கம் கை மூடுது வெக்கம் பொன்மாலை மயக்கம் பொன்மாலை மயக்கம் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கண் தேடுது சொர்க்கம் கை மூடுது வெக்கம் பொன்மாலை மயக்கம் பொன்மாலை மயக்கம் சங்கதி சொன்னாளே தங்கச்சிலை போல் வந்து மனத்தை தவிக்க விட்டாளே பம்பர கண்ணாலே பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாளே ஹாய் ஆடியன்ஸ், இந்த பொள்ளாச்சி பிக்னிக் ட்ரிப் நாங்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அது நீங்கள் 2 வாரமாக பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஆடியன்ஸ்? ஆல்ரைட் நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம். அந்த என்ஜாய்மெண்ட்டோட எக்ஸ்ட்ரீமில் தான் கோகுல் நான் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 2 வாரம் என்ஜாய் பண்ணதை தாண்டி அடுத்து கண்டஸ்டன்ஸ்க்காக ஃபைனல்ஸ் வரும்போது ரெடியாக இருக்கீங்களா கண்டஸ்டன்ஸ்? நினைச்சேன் ஆட்டை அவுத்துட்டா எப்படி மேயமோ மேய்ஞ்சதுக்கு அப்புறம் இப்ப கட்டி தானே வைக்கணும், வேற வழியே இல்ல. உங்களை கட்டி வச்சு அடிச்சு உதைச்சு ஃபைனல்ஸ்க்காக ரெடி பண்ண போறாங்க நம்ம கொரியோகிராஃபர்ஸ். ஸோ வியூவர்ஸ், நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த வாரம் மிக பிரம்மாண்டமான ஃபைனல்ஸ் வரப்போகுது. அதுல நீங்க இதுவரைக்கும் பார்க்காத பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க நம்ம கண்டஸ்டன்ஸ். ஆல்ரைட், இந்த ஃபைனல்ஸ்ல யாரு ஜெயிக்க போறாங்கிறது எங்க தெரிய போகுது? சிங்கப்பூர்ல. அந்த மெகா ஃபைனல்ஸ்ல யாரு ஜெயிக்க போறாங்கிறது உங்களுக்கு தெரியுக்காக ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. திஸ் இஸ் டாடா பாய், see you from team மாநாடு மயிலாடு.